அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். நாரதர் தெரியும் இல்லையா உங்களுக்கு? நம்ம பூலோகத்துல வாழ்ற நாரதர் இல்லைங்க, தேவலோகத்துல வாழ்ற நாரதர். இப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருப்பார் இல்லைங்களா? அவர் ஒரு நாள் கிருஷ்ணர் பாக்குறதுக்கு போறார். போறப்போ கிருஷ்ணர் அப்படியே மனசெல்லாம் அப்படியே உருகி ஒரு விவசாயிய பார்த்துட்டு இருக்கிறார். பூலோகத்துல இருக்கிற ஒரு விவசாயிய அவரு படுக்க போறாரு. அந்த விவசாயி படுக்க போறாரு. அப்போ நாராயணா எல்லாம் உன் செயல் அப்படின்ட்டு தூங்குறாரு. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு நாராயணா எல்லாம் நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பாக்குறதுக்கு போறார். அதுக்கு நாரதர் கேக்குறார், என்ன கிருஷ்ணா, அவன் ஒரு நாளைக்கு 2 தடவை சொல்றான், அதை அப்படி மதிமயங்கி பாக்குறியே, நான் 24 மணி நேரமும் உன்னையே நாராயணா நாராயணான்னு சொல்றனே, நான் அவனை விட சிறந்த பக்தன் இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராம், ஓ அப்படியா நாரதா, சரி இங்க வா அப்படின்னு ஒரு பாத்திரத்துல ததும்ப எண்ணெயை ஊத்தி அவர் நாரதர் கையில கொடுத்து, நாரதா இந்த பாத்திரத்துல இருக்கிற எண்ணெயில ஒரு சொட்டு கூட கீழே விழக்கூடாது, விழாம நீ இந்த மலைய சுத்திட்டு வான்னு சொன்னாராம். நாரதரும் கிருஷ்ணர் சொல்லிட்டாரே வாங்கிட்டு மலைய சுத்தி வர்றார். சுத்தி வந்தோன்னையும் அத எண்ணெய் பாத்திரத்தை கொண்டு வந்து கிருஷ்ணர் கையில கொடுத்துட்டு நாரதர் அப்படி பாக்குறார், என்ன சொல்ல போறார். அப்பாடா ஒரு துளி கூட சிந்தலையே அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் கேட்டிருக்கிறாரு, ஏன் நாரதா மலைய சுத்தி வந்தியே, அப்ப எத்தனை முறை நீ என்னை நினைத்தாய் அப்படின்னு கேட்டாராம். நாரதர் திருன்னு விழிச்சாராம். அப்பதான் சொன்னாராம், அந்த ஏழை விவசாயிக்கு இருக்கிற கஷ்டங்கள் அவ்வளவு இருக்கு, அவ படாத துன்பம் இல்லை, அவனுக்கு அவ்வளவு வேலை இருக்குது, அத்தனையிலையும் அவன் இரவு உறங்கும் முன் நாராயணா எல்லாம் உன் செயல், காலை எழுந்தவுடன் நாராயணா எல்லாம் உன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தா பாக்குறியா, அதுதான் ஆகச்சிறந்த பக்தி அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் கிட்ட சொன்னாராம். நாரதரும் ஒத்துக்கிட்டு போயிட்டாராம். அதனால நம்ம 24 மணி நேரமும் பூஜை இதெல்லாம் பண்றதை விட நம் செய்யும் செயலும் எண்ணமும் சரியாக இருந்து கடவுளை நீங்க உறங்கும் முன்னும் விழித்தவுடனும் ஒரு தடவை நினைச்சா போதுங்க, அதுவே சாலச் சிறந்த பக்தி. பக்தியுடன் மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.